அரசியலமைப்புக்கான 20ஆம் திருத்தம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்த 20ஆம் திருத்தத்தில் கூறப்பட்டிருக்கிறபடி நாங்கள் பார்க்கிற போது, ஜனாதிபதிக்கு சில அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அல்ல அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன என்று கூறுகிற அதேவேளை இருக்கிற அரசியலமைப்பிலும் பார்க்கிற போது ஜனாதிபதிக்கு சில தத்துவங்கள் உறுதியாக வழங்கப்பட்டிருக்கின்றன. அவை நீக்கப்படவோ மாற்றப்படவோ முடியாது. அதாவது சொன்னால் சாதாரணமாக 3/2 பெரும்பான்மையுடன் நீக்கப்பட முடியாத வகையில் கூட சில ஜனாதிபதிக்கான தத்துவங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்லுவோமாக இருந்தால் இந்த அரசியலமைப்பின் 4வது உறுப்பிலே சொல்லப்பட்டிருக்கிற விடயம், அதாவது இலங்கையின் பாதுகாப்பு உட்பட ஆட்சித்துறை தத்துவம் ஜனாதிபதியினால் பிரிவிக்கப்பட வேண்டும் என்று தெளிவாக கூறப்பட்டிருக்கு. ஆகவே இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கிறபடி என்று சொன்னால், ஜனாதிபதிக்கு அரசியலமைப்பின் 4வது உறுப்புரை என்று சொல்கிற போது அந்த 4வது உறுப்புரை 3வது உறுப்புரையின் விரிவாக்கம் ஆனபடியினால் அது சாதாரணமாக 3வது உறுப்புரை 83வது உறுப்புரையில் கூறப்பட்டிருக்கின்றது. இதன் விளைவாக இந்த 4வது உறுப்புரையில் ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் 3/2 பெரும்பான்மையுடன் மட்டும் செய்துவிட முடியாது, அதற்கு மாறாக மக்கள் தீர்ப்பும் பெறப்பட வேண்டும். ஆகவே அந்த அமைப்பில் தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். அது ஏற்கனவே இருக்கிற அரசியலமைப்பில் 1978ஆம் ஆண்டில் இருந்து வருகிற விடயம்தான் இந்த ஆட்சித்துறை தத்துவம் ஜனாதிபதியினால் பிரிவிக்கப்பட வேண்டும். வெவ்வேறு விதமாக அது டிஃபைன் பண்ணப்படலாம், ரீடிஃபைன் பண்ணப்படலாம். ஆனால் ஒரே கன்செப்ட் என்னென்று சொன்னால், ஜனாதிபதியினால் தான் இந்த ஆட்சித்துறை தத்துவம் பிரிவிக்கப்பட வேண்டும். இது இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிற அதே வேளை இதற்கும் 20ஆம் திருத்தத்துக்கு முறை இந்த மாற்றம் செய்யப்படவில்லை, செய்யப்பட முடியாது. அடுத்ததாக இருக்கிறபடியும் தான் இந்த 33வது உறுப்புரையில் 1வது உறுப்புரையில் சில கடமைகளை சொல்லி இருக்கிறது. இந்த கடமைகளை பொறுத்தளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் 4 முக்கியமான கடமைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, அரசியலமைப்பு மதிக்கப்படுதல் வேண்டும், அரசியலமைப்பு போற்றி பாதுகாக்கப்படுதல் வேண்டும். இது சாதாரணமாக ஒவ்வொரு அலுவலர்களும், பகிரங்க அலுவலராக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம், பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், எல்லோருமே தமது சத்திய பிரமாணம் செய்கிற போது இந்த 4வது அட்டவணையில் சொல்லப்பட்டிருக்கின்ற விதிமுறைகளுக்கு அமைய சத்திய பிரமாணம் செய்யணும். அதில் ஒரு விடயம், இந்த அரசியலமைப்பை நாங்கள் போற்றி பாதுகாத்து மதிப்போம் என்கின்றதும் ஒரு விடயமாக இருக்கின்றன. ஆனபடினால் இங்கு சொல்லப்பட்டாலும் சரிதான், இல்லாவிட்டாலும் சரிதான், அது அவருடைய கடமையாக இருக்கின்றது. அடுத்தது நாங்கள் பார்த்தோம், இந்த நல்லிணக்கம் மற்றும் ஒருமைப்பாட்டை மேம்படுத்த வேண்டும் என்பது சாதாரணமாக ஜனாதிபதியின் கடமை தான். எல்லா கான்ஸ்டிடியூஷனல் சகல ப்ரொவிஷன்ஸ்களையும் நாங்கள் எல்லா ஏற்பாடுகளையும் பார்க்கிற போதும் இது கூறப்பட்டதாக இந்த உயர் நீதிமன்றம் தனது தீர்ப்பிலே கூறியிருக்கின்றது. அடுத்ததாக இந்த சுயாதீன ஆணைக்குழுக்களின் செயற்பாட்டை உறுதிப்படுத்துவதும் வசதிப்படுத்துவதும் இவருடைய கடமை, ஜனாதிபதியின் கடமையாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த 3 கடமைகளும் தற்போது நீக்கப்பட்டு விட்டன. 4வது கடமை தற்போதும் இங்கே சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த 4வது கடமை என்று சொன்னால், இந்த தேர்தலை நடத்துவதற்கு உகந்த நிபந்தனைகளை உறுதிப்படுத்துகின்ற கடமை இருக்கின்றது. இந்த கடமை ஆரம்பத்தில் சட்டமூலத்தில் இல்லாத போதிலும் இந்த குழுநிலையில் அது சேர்க்கப்பட்டு இது ஒரு ஜனாதிபதியின் தத்துவங்கள் பணிகள் என்பதற்குள் அவை உள்சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இவை சேர்க்க வேண்டும் என்பதுதான் அந்த உயர் நீதிமன்றத்தின் தீர்மானத்திலும் கூறப்பட்டிருக்கின்றன. அதற்கிணங்க அது சேர்க்கப்பட்டு இருக்கின்றது. அடுத்ததாக எங்களுக்கு வருகின்ற முக்கியமான பிரச்சனை என்னென்று சொன்னால், இந்த விடுபாட்டுரிமை. அதாவது ஏற்கனவே காணப்பட்ட இந்த விடுபாட்டுரிமைக்கு முன்னர் 1978ஆம் ஆண்டு காணப்பட்ட விடுபாட்டுரிமை பின்னர் மட்டுப்படுத்தப்பட்டது 19ஆம் திருத்தத்தில். அதாவது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை மீறல் அல்லது உடனடி மீறுகை இருக்குன்னு சொன்னால், அதாவது ஜனாதிபதியின் செயல் தொடர்பில் வழக்கு தேடலாம் என்றிருந்தது. இதனை நீக்கியிருந்த போதிலும் தற்போது இந்த 20ஆம் திருத்தத்தில் மீள அவை உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. அதாவது ஜனாதிபதியின் சாதாரணமாக தனது அலுவலக கடமைகளை செய்கிற போது, அவருடைய அந்த தனிப்பட்ட அலுவலக கடமைகளை செய்கிற போது அவருக்கு எதிராக குற்றவியல் மற்றும் குடியியல் வழக்குகளை தாக்கல் செய்ய முடியாது என்கின்ற விடயம். ஆனாலும் இந்த அடிப்படை உரிமை என்கின்ற போது
ஜனாதிபதியால் செய்யப்பட்ட அல்லது செய்யாது விடப்பட்ட ஏதேனும் விடயம் தொடர்பில் அடிப்படை உரிமையை வழக்கு தாக்கல் செய்யப்பட முடியும் அல்லது என்கின்ற விடயம் தற்போது மீண்டும் சேர்க்கப்பட்டிருக்கு. அதாவது சட்டமூலத்தில் இல்லாத போதிலும் திருத்த சட்டத்தில் அவை உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. இவை முக்கியமான, ஆனால் அந்த வழக்கை நேரடியாக ஜனாதிபதிக்கு எதிராக செய்ய முடியாது. சட்டமா அதிபருக்கு எதிராக செய்கின்ற போது அது ஜனாதிபதிக்கான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக கருதப்படுகின்றது. அடுத்து நாங்கள் இங்கே பார்க்க போகிற முக்கியமான விடயம்தான் இந்த அமைச்சரவையில் என்ன மாற்றங்களை இந்த 20ஆம் திருத்தம் கொண்டு வந்திருக்கிறது என்பதை நாங்கள் தற்போது பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம், இந்த அரசியல் அமைப்பை பார்க்கிற போது ஜனாதிபதிக்கு எப்போதுமே பொறுப்பு இருக்கின்றது, பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூற வேண்டிய தேவை இருக்கின்றது, பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த விடயம் 33வது உறுப்புரையில் சொல்லப்பட்டிருந்த போதிலும் அவை நீக்கப்பட்டது. ஆனால் பின்னர் இது 43ஆம் உறுப்புரை மூலமாக மீண்டும் உள்சேர்க்கப்பட்டிருக்கு. ஆகவே ஜனாதிபதி தனது பணிகள் தத்துவங்கள் தொடர்பாக பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூற வேண்டியவராகத்தான் காணப்படுகின்றார். அதே போலதான் அமைச்சரவையை பொறுத்தவரை தொடர்ந்து இருந்து வருகின்ற ஒரு பிரிவு தான் 1978ஆம் ஆண்டிலிருந்து, அதாவது அமைச்சரவை எப்போதுமே பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறக்கூடியதாகவும் அதே வேளை மறுமுறை கூடக்கூடியதாகவும் இருக்கணும். அதுக்காகத்தான் உங்களுக்கு தெரியும், பிரதிநிதிகள் கேட்கின்ற கேள்விகளுக்கு நிச்சயமாக ஒவ்வொரு அமைச்சரும் தான் மறுமொழியை கூற வேண்டும். அடுத்ததாக ஜனாதிபதி எப்போதுமே அமைச்சரவையின் உறுப்பினராக இருப்பது மட்டுமல்ல, அமைச்சரவையின் தலைவராக இது தொடர்ந்து வருகிற விடயம் தான். 1978 நீங்கள் பார்க்கிற போது ஈவன் 19ஆம் திருத்தத்தில் கூட இந்த விடயம் இருக்கின்றது. அடுத்ததாக பிரதமரை நியமனம். பிரதமர் நியமனம் என்று பார்க்கிறது பாராளுமன்றத்தின் அதிகூடிய நம்பிக்கை எவர் பெறுகிறார் என்று ஜனாதிபதி திருப்திப்படுகிறாரோ அவரை நியமிக்க முடியும். ஆனால் உங்களுக்கு தெரிந்தது போலதான், உங்களுக்கு தெரியும், ஒரு கட்டத்தில் இந்த ஜனாதிபதி அவரை நீக்கி இருந்தார். அப்போது வழக்கு தொடரப்பட்ட போது அங்கே சொல்லப்பட்ட விடயங்கள் உங்களுக்கு ஞாபகம். அதாவது பெரும்பான்மை கட்டுப்பாடு இல்லை பெரும்பான்மை நம்பிக்கையை பாராளுமன்றத்தில் எவர் கொண்டிருக்கிறாரோ அவரைத்தான் ஜனாதிபதி நியமிக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் இந்த ஜனாதிபதி 3 விடயங்களை செய்ய வேண்டும். ஒன்று அமைச்சுக்களின் எண்ணிக்கையை தீர்மானிக்க வேண்டும். அமைச்சர்களுக்கு என்னென்ன விடயம் ஒதுக்கப்படுகின்ற என்ற விடயத்தில் யார் அமைச்சர்களை நியமிக்க வேண்டும். 3 விடயங்களையும் இவர் தீர்மானிக்க வேண்டி இருக்கின்றனர். இதற்கு ஜனாதிபதி தானாக தீர்மானிக்க முடியும். ஆனால் தேவை ஏற்படின் பிரதமருடைய ஆலோசனையை பெற முடியும். அது தேவையில்லை என்று சொன்னால் அவர் கேட்க வேண்டிய அவசியமில்லை, தானாகவே இதனை தீர்மானிக்க முடியும். அதே போல இன்னொரு விடயம், இந்த நீக்கப்பட்ட விடயம் தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கின்றது 20ஆம் திருத்தத்திலே கொண்டு வரப்பட்ட முக்கியமான விடயம் என்று சொன்னால், ஜனாதிபதி எந்த அமைச்சர்களையும் பொறுப்பேற்க முடியாது என்பதுதான் 19ஆம் திருத்தம் கொண்டு வந்த விடயம். 20ஆம் திருத்தம் அதை முற்றாக மாற்றி இருக்கின்றது. மாற்றியதன் விளைவாக ஜனாதிபதி தனக்கு தானே அமைச்சு பொறுப்புகளை ஒதுக்க முடியும், குறித்தளிக்க முடியும். அதேவேளை சில விடயங்கள் தற்செயலாகவோ அல்லது வேண்டுமென்றோ எவருக்குமே ஒதுக்கப்படவில்லை என்று சொன்னால் அது ஜனாதிபதிக்கு ஒதுக்கப்பட்டதாக கருதப்படுதல் வேண்டும். ஆகவே அது ஜனாதிபதியின் பொறுப்பாதல் வேண்டும் என்று இந்த சட்டத்தில் 20ஆம் திருத்தத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக முக்கியமான விடயம்தான் இந்த ஆர்டிகிள் 45 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இதில் நீங்கள் பார்க்கிற போது அமைச்சரவை உறுப்பினர்களாக விடாத அமைச்சர்களை நியமிக்கின்ற முடியும். இது அமைச்சரவைக்கு இவர்கள் வருவதும் இல்லை, இவற்ற கூட்டங்களில் பங்கு பெற்றுவதும் இல்லை. ஆனால் இவர்களும் பாராளுமன்றத்துக்கு பொறுப்பாக இருக்க வேண்டும். அதேவேளை மறுமொழி கூடக்கூடிய இருக்கணும். அதேவேளை பாராளுமன்றத்துக்கு மட்டுமில்லை, அமைச்சரவைக்கும் இவர்கள் பொறுப்பு கூறக்கூடியதாகவும் மறுமொழி கூறக்கூடியதாகவும் இருத்தல் வேண்டும். இங்கே ஒரு விடயம் வருகிறது என்னென்னு சொன்னால், இந்த முறை ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் பார்க்கிற போது ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் என்றவர்களை சொல்கிறார்கள். அதான் நாங்கள் இப்போது இங்கு சொல்கின்றோம், சட்டத்தில் சொல்கிற போது நான் கேபினெட் மினிஸ்டர்ஸ் என்று சொல்கிறோம். ஆனால் சாதாரணமாக இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் வேர்ட்லேயே நாங்கள் சொல்வதாக இருந்தால் ஸ்டேட் மினிஸ்டர் என்ற விடயம் சொல்லப்படுகின்றது. அவை 2 ஒன்றுதான். அதாவது அமைச்சரவை உறுப்பினராக விடாத அமைச்சர்கள் என்பதுதான் ஸ்டேட் மினிஸ்டர்ஸ். இவர்களுக்கு இந்த முறை வழங்கப்படுகிற போது ஜனாதிபதி அவர்களுக்கு குறித்த பொறுப்புகளையும் குறிப்பிட்டு கெசட் பண்ணப்பட்டிருக்கின்றனர்.
ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் தானாகவே செயற்பட முடியுமா அந்த விடயம் என்பதோடு அங்கே கைட்லைன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கைட்லைன்ஸை பார்க்கிற போது இந்த சட்டவாக்கம், கொள்கை அமுலாக்கம் போன்ற விடயங்களில் அவர் அமைச்சரூடாகத்தான் செயற்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது கேபினெட் அப்ரூவலாக. அதுதான் இங்கே சொல்லப்படுகிற விடயம் இந்த ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் அமைச்சரவைக்கு பொறுப்பாக இருத்தல் வேண்டும். ஆனால் அவர் அமைச்சரவை செல்வதில்லை. எவ்வாறு பொறுப்பாகுது? அதற்காகத்தான் அமைச்சர் ஊடாக தான் அவர் அந்த கடமைகளை செய்ய வேண்டும் என்று அந்த கைட்லைன்ஸிலே கெசட் பண்ணப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் இங்கே பார்க்கிற விடயம்தான் இந்த அமைச்சரவை அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்று தத்துவங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தத்துவங்களை அமைச்சரவை உறுப்பினராக விடாத, அதாவது ஸ்டேட் மினிஸ்டர் அமைச்சர்களுக்கு கையளிக்க முடியும். எவ்வாறு கையளிக்க முடியும்னு சொன்னால் இவர் கெசட் பண்ணப்பட வேண்டும். அவ்வாறு கையளித்து விட்டால் இவர் செயற்படலாமா என்று விடயம். சாதாரணமாக பார்ப்போம், சட்டத்தில் எதாவது ஒரு தத்துவம் அல்லது கடமை ஒருவருக்கு கொடுத்து விட்டால் அவர் அதனை உபயோகிக்க முடியும். ஏன்னா அந்த தத்துவம் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற விடயம் என்று சொன்னால் அவர் கொடுத்தாலும் கூட சட்டமே ஏற்பாடு செய்கின்றது. அமைச்சரவை அமைச்சரும் அதனை பிரயோகிக்க முடியும். கையளித்தாலும் கூட இவரும் அதனை, அதாவது அமைச்சரவை அமைச்சரும் அதனை பிரயோகிக்க முடியும். அடுத்ததாக உறுப்பினை 46, இந்த அரசியலமைப்பை 46வது உறுப்பினை தொடர்ந்து வருகின்ற உறுப்பினை தான் அது தற்போதும் இருக்கின்றது, பிரதி அமைச்சர்களின் நியமனம். இவர்களுக்கும் பிரதி அமைச்சர்கள், அமைச்சர்களுக்கு அடுத்ததாக நியமிக்கப்படுகின்ற பிரதி அமைச்சர்கள் நியமிக்கலாம், நியமிக்காமல் விடலாம். இம்முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதி அமைச்சர் என்ற பதவி கொடுக்கப்படவில்லை. மாறாக அமைச்சரவை அமைச்சர்கள், அமைச்சரவை உறுப்பினர்களாக விராத அமைச்சர்கள் என்று 2 விடயங்கள், அதாவது ஸ்டேட் மினிஸ்டர்ஸ், மெம்பர்ஸ் ஆஃப் த கேபினெட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ற 2 பதவிகள் தான் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த பிரதி அமைச்சர்களுக்கு நியமிக்கப்படுவார்கள் சொன்னால் அவர்களுக்கும் கேபினெட் மினிஸ்டர்ஸ் தங்களுடைய தத்துவங்கள் சிலவற்றை கெசட் பண்ணுவதன் மூலம் அவர்களுக்கு கையளிக்க முடியும். அவர் கையளித்தாலும் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த அமைச்சரவை அமைச்சரும் அந்த தத்துவங்களை பிரயோகிக்க முடியும் என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த அமைச்சரவை எண்ணிக்கை. இது உண்மையில் நீங்கள் சட்டமூலத்தை பார்த்தீங்கன்னா 20ஆம் திருத்த சட்டமூலத்தை பார்த்தீங்கன்னா அங்கே நீக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது மீண்டும் குழு நிலையில் அது சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இதன்படி பார்ப்போமாக இருந்தால் அமைச்சரவை அமைச்சர்கள் 30 பேர் தான் மேக்சிமம் இருக்க முடியும். அதே போல அது ஸ்டேட் மினிஸ்டர்ஸாக இருக்கலாம், அமைச்சரவை உறுப்பினராக விராத அமைச்சராக இருக்க முடியும், அல்லது பிரதி அமைச்சராக இருக்கலாம். இவர்கள் 40 பேர். ஆகவே மொத்தமாக 70 பேர் தான் இருக்க முடியும். ஆனால் இங்கே இருக்கிற விடயம் அதுதான். இது சும்மா ஒரு கண்துடைப்பென்று கூட நான் சொல்ல முனைகின்றேன். இந்த முறை அல்ல, இதுக்கு ஒரு முறை இது இருக்கின்றது. அதாவது 19 கொண்டு வருகிற போது இது ஒரு கண்துடைப்பாகத்தான் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இப்போ சாதாரணமாக சொல்கிற போது கேபினெட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எவ்வளோ இருக்கிற முடியும்னு சொன்னால் 30 பேர். நான் கேபினெட் மினிஸ்டர்ஸ் டெபுட்டி மினிஸ்டர்ஸ் என்று சொல்லும் போது 40 பேர், 70 பேர் தான் இருக்க வேண்டும் என்று சொல்றார். ஆனால் அங்கே விடயம் இருக்கிறது சொன்னால் இந்த தேசிய அரசாங்கம் ஒன்றை தாவிக்க முடியும். அதாவது அதிகூடிய பாராளுமன்றத்தில் அதிகூடிய ஆசனங்களை கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழு வேறொரு அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழுவுடன் இணைந்து இவ்வாறு தேசிய அரசாங்கத்தை உருவாக்க முடியும். ஆகவே நீங்கள் பார்த்தீர்கள் சொல்லலாம் 1978ஆம் ஆண்டு இன்று வரை பார்த்தீங்கன்னா எனது அறிவு கட்டிய வரை அநேகமான சந்தர்ப்பங்களில் தேசிய அரசாங்கம் தான் இருந்திருக்கின்றது. தற்போது இருப்பதும் தேசிய அரசாங்கம் தான். இந்த சட்டத்தின் வரவிலக்கணத்தை பார்க்கிற போது தற்போது இருப்பதும் தேசிய அரசாங்கம். ஏனென்று சொன்னால் பாராளுமன்றத்தில் அதிகூடிய ஆசனங்களை பெற்ற கட்சி ஏனைய கட்சிகளுடன் சேர்ந்திருக்கின்றது. ஏதாவது ஒரு கட்சி, அது நிச்சயமாக 2வது பெரும்பான்மை பெற்ற கட்சியுடன் தான் சேர வேண்டும் அவசியம் இல்லை. ஈவன் ஒரு உறுப்பினரை கொண்ட அரசியல் கட்சியுடன் சேர்ந்தாலும் கூட அவர் அந்த 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 கவர்மெண்ட் தேசிய அரசாங்கமாகத்தான் கொள்ளப்படுகின்றது. இந்த தேசிய அரசாங்கம் ஒன்று உருவாக்கப்படுமாக இருந்தால் இந்த அமைச்சரவை அமைச்சர்கள் எண்ணிக்கை, ஸ்டேட் மினிஸ்டர்ஸின் எண்ணிக்கை, டெபுட்டி மினிஸ்டர்ஸின் எண்ணிக்கை இவற்றை பாராளுமன்றம் தீர்மானிக்க முடியும். பாராளுமன்றம் தீர்மானிப்பதென்றாலே இந்த சாதாரணமாக பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றினால் போதுமானது. ஆனபடியினால் இங்கே சொல்லுகிற போது பாராளுமன்றத்தை பெரும்பான்மை உள்ளவர் தான் நிச்சயமாக வரப்போன்றார். ஏதாவது ஒரு கட்சியை தன்னுடன் இணைத்து கொண்டார்கள், ஒரு உறுப்பினரை இணைத்து கொண்டாலே அது தேசிய அரசாங்கமாக மாறிவிடுகின்றது. அந்த தேசிய அரசாங்கம் மாறிவிட்ட போது
பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றுவதன் மூலமாக எந்த எண்ணிக்கையான அமைச்சரவை அமைச்சர்களாக இருக்கலாம், ஸ்டேட் மினிஸ்டர்ஸாக இருக்கலாம், அல்லது வீட்டில் எந்த எண்ணிக்கையும் நியமிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த பாராளுமன்றத்தில் 48வது உறுப்புரை சொல்லப்படுகின்ற விடயம்தான் இந்த பாராளுமன்றம் கலைகின்ற போது அல்ல கலைக்கப்படுகின்ற போதும் அமைச்சரவை தொடர்ந்து இருக்கிறது. என்றால் அமைச்சரவை என்பது நிர்வாக விடயங்களை பார்க்க அது எப்போதுமே தொடர்ந்து நீங்கள் 1978ஆம் ஆண்டு இருந்து பார்ப்பீர்களாக இருந்தால் தொடர்ந்து வருகின்ற ஒரே விடயம் தான் என்ன, அமைச்சரவை பாராளுமன்றம் கலைக்கப்பட்டாலும் கலைந்தாலும் கூட அமைச்சரவை தொடர்ந்து இருக்கின்றது. ஆனால் பாராளுமன்றம் கலைந்து பிறகு பிரதமர் இறப்பாராக இருந்தால் அதற்குரிய ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது ஜனாதிபதி ஒரு அமைச்சரவையின் ஒரு உறுப்பினரை பிரதமராக நியமிக்க முடியும், அல்லாவிட்டால் தானே அந்த பொறுப்புகளை எடுத்து அதனை தொடர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் நாங்கள் பார்க்கிற விடயம் என்னவென்று சொன்னால் அந்த அதிகாரங்கள் தத்துவங்கள் எவ்வாறு பிரயோகிக்கப்படுகின்றன என்பதனை. ஆமாம், இதிலே முக்கியமான விடயம் இந்த உறுப்புரை 49 பார்க்கிற போது இது ஒரு தொடர்ச்சியான விடயம்தான். அதாவது இந்த பாராளுமன்றம் கலைந்த பின்னர் பொதுத் தேர்தல் முடிவதற்கு இடைப்பட்ட காலத்தில் இவ்வாறு பிரதமர் இறப்பாராக இருந்தால் அதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த ஏற்பாடு இருந்த ஏற்பாடுகள் தான் மீளவும் அதனைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது அதன் பின்னர் இறப்பாராக இருந்தால் இந்த அமைச்சரவை இல்லாது போகின்றது, கலைகின்றது. அதற்கிணங்க ஜனாதிபதி ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இந்த 43வது உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தின் அந்த நம்பிக்கை பெறுகின்ற ஒருவரை நியமிக்க முடியும் பிரதமராக. 44 நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அமைச்சர்களை நியமிக்க முடியும். 45 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் நியமிக்கப்பட முடியும். 46 பிரதி அமைச்சர்கள் நியமிக்க, இவ்வாறு ஜனாதிபதி நியமித்து அதன் பின்னர் தொடர்ந்து செல்ல முடியும். ஆனால் அமைச்சரவை ஆனால் அதில் ஒரு விடயம் இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் விரும்பினால் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்கவில்லை என்று சொன்னால் அந்த இடைப்பட்ட காலத்தில், அதாவது பாராளுமன்றம் கலைந்திருக்கின்றது, ஆனால் அந்த பாராளுமன்றம் கலைந்தது எடுவதின் விளைவாக அல்ல, தானாக கலைந்திருக்கிறது அல்லது வேறு சந்தர்ப்பங்களில் கலைந்திருக்கிறது என்று நாங்கள் சொல்லுகிற போது அங்கு அமைச்சரவை கலைக்கப்பட மாட்டாது என்ற ஏற்பாடும் அங்கே செய்யப்பட்டது. அதாவது இந்த 70 ஜனாதிபதி கலைப்பின் பின்னர் இடைப்பட்ட காலத்தில் பிரைம் மினிஸ்டர் இறப்பாராக இருந்தால் அமைச்சரவை கலைய மாட்டார். ஏனைய சந்தர்ப்பங்களில் அங்கு இருக்கிற போது தான் கலைகின்றது. அதன் விளைவாக அவர் என்ன செய்கின்றார், புதிய உறுப்பினர்களை நியமிக்கின்றார். 49(2) சொல்லப்பட்டிருக்கிறது அமைச்சரவை எப்போது கலையும் என்று சொன்னால் அது மிக முக்கியமான விடயம். அதை சொல்லப்பட்டிருக்க விடயம் 49(2) சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒன்று, அரச கொள்கை கூற்று நிராகரிக்கப்படுகின்ற விடத்து. முதல் தடவையாக பாராளுமன்றம் தொடங்குகின்ற அந்த பாராளுமன்ற தொடக்கத்திலே அரசாங்க கொள்கை கூற்று வாசிக்கப்படுகின்ற இது நிராகரிக்கப்படுமாக இருந்தால், ஆனால் அந்த வளமை இலங்கையில் இல்லை, அது ஒரு பொறுப்பான செயலாகவும் கருதப்படுவதில்லை, வரவேற்கக்கூடிய செயலாகவும் கருதப்படுவதில்லை. ஆனால் அவ்வாறு செய்யப்படுமா இருந்தால் அமைச்சரவை கலைந்துவிடும். அதே போல அப்ரோப்ரியேஷன் பில் அல்லது ஒதுக்கீட்டு சட்டம் ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் நிராகரிக்கப்படுமாக இருந்தால் அந்த இடத்திலும் அமைச்சரவை கலைகின்றது. அடுத்தது அவங்களுக்கு தெரிந்தது போல நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அமைச்சரவை கலைந்து விடுகின்றது. அதன் பின்னர் உங்களுக்கு தெரிந்தது போல 43, 44, 45, 46 இவ்வாறான உறுப்புரைகளில் பிரைம் மினிஸ்டர், கேபினெட் ஆஃப் மினிஸ்டர்ஸ், நான் கேபினெட் ஆஃப் மினிஸ்டர்ஸ், டெபுட்டி மினிஸ்டர்ஸ் போன்றவர்கள் நியமிக்கப்பட முடியும். அல்லாவிட்டால் பாராளுமன்றத்தில் 70ஆம் உறுப்புரைகள் கலைக்க முடியும். பாராளுமன்ற கலைப்பு தொடர்பாக நாங்கள் வேறொரு வீடியோவை செய்ய இருக்கின்றோம். அப்படின்னா நான் தற்போது இதுக்கு இந்த இடத்துல நான் அதற்காக நேரத்தை எடுக்கவில்லை. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறது இந்த ஆர்டிக்கிள் 50 தற்போது மீள கொண்டு வரப்பட்டிருக்கிறது பதில் கடமை. அதாவது பதில் கடமை என்று சொல்லும்போது ஒரு அமைச்சர் அல்லது ஸ்டேட் மினிஸ்டர் அல்லது பிரதி அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கிறார், தற்போது இயலாது இருக்கு என்று சொன்னால் அந்த இடத்துக்கு வேறொரு பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி நியமிக்க முடியும் அந்தவருடைய செயல்களை செய்வதற்காக. அடுத்ததாக தற்போது 51வது உறுப்பினர் சொல்லப்பட்டிருக்கிற விடயம் என்று சொன்னால் இந்த முதல் முறையாக அங்கீகரிக்கப்பட்ட விடயம் என்று சொன்னால் பிரதமருக்கென்று ஒரு செயலாளர் நியமிக்கும். ஜனாதிபதிக்கு செயலாளர் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கான ஏற்பாடுகள் காணப்படுகின்றன இந்த அரசியலமைப்பில். ஆனால் பிரதமருக்கென்று ஒரு செயலாளர் நியமிக்கப்பட வேண்டும் என்ற விடயம் அங்கு சொல்லப்படவில்லை, தற்போது சேர்க்கப்பட்டிருக்கின்றது. பிரதமர் அவருக்கென்று ஒரு செயலாளர், அதே போல ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயம் தான் மற்றது, அதாவது அமைச்சரவைக்கும் ஒரு செயலாளர் ஜனாதிபதி நியமிக்கின்றார். அதே போல இவ்வாறு நியமிக்கப்படுகின்ற எல்லோருமே
இதுவரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 53வது உறுப்பில் சொல்லப்பட்ட சத்திய பிரமாணம் இல்லை உறுதி பிரமாணம் செய்ய வேண்டும். சத்திய பிரமாணம் என்று சொல்லும்போது கிறிஸ்டியன்ஸை பொறுத்தளவில் அவர்கள் சத்திய பிரமாணம் செய்து கொள்வார்கள். கிறிஸ்டியன்ஸ் அல்லாதவர்கள் உறுதி பிரமாணம் செய்து கொள்வார்கள். என்று சொன்னால் அவர்கள் சத்தியம் செய்ய மாட்டார்கள். இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கிற போது 2 சத்திய பிரமாணங்கள் செய்யப்பட வேண்டும். ஒன்று 4ஆம் அட்டவணையின் கீழ், மற்றது 7ஆம் அட்டவணையின் கீழ். ஆனால் வழமையாக இருந்தது 4ஆம் அட்டவணையில் மட்டும்தான் கூறப்பட்டிருந்தது. தற்போது 7ஆம் அட்டவணையும் சேர்க்கப்படும். அது என்ன 4ஆம் அட்டவணை என்று சொன்னால், நான் ஏற்கனவே குறிப்பிட்ட போதுதான் தன்னுடைய பதவியின் கடமைகளை அரசியலமைப்புக்கு அமைவாகவும் அரசியலமைப்பை போற்றுவதாகவும் உயர்த்துவதாகவும் மேலோங்குவதாகவும் எனது கடமையை ஒழுங்காக செய்வேன், அரசியலமைப்புக்கு அமைவாக செய்வேன் என்றபடியும் 7வது அட்டவணை தான் பிரிவினைக்கு எதிரான நாட்டை பிரிக்கின்ற ஏதாவது முயற்சிகளுக்கு நான் ஆதரவளிக்க மாட்டேன் என்று சொல்கின்ற அந்த சத்திய பிரமாணம். 2 சத்திய பிரமாணங்களும் தற்போது செய்ய வேண்டும் என்ற தேவையும் கூறப்பட்டிருக்கின்றது. இன்னொரு வீடியோ மூலமாக 20ஆம் திருத்தம் சம்பந்தமான வேறு ஏற்பாடுகளையும் பார்த்து கொண்டோம். நன்றி.